தலைவர் அவர்களுக்கும் குழுக்களின் தலைவர்களுக்கும் 1997ஆம் ஆண்டு 37ஆம் ஆண்டு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் சட்டத்தை 34 ஆண்டுகளுக்கு பிறகு திருத்தம் செய்து மக்களுக்கான சேவைகளை வழங்குவதற்காகவும் இந்த சட்டத்தை கொண்டு வந்ததற்கு மனமாற வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு, இந்த சட்டத்தின் மூலமாக இதுவரை காலமும் தேசிய போக்குவரத்து சபை ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டிருந்த ஒரு அனுமதி பத்திரங்களையும் நேர சூசிகளையும் வழங்கி கொண்டிருந்தது. அதற்கான பூரணமான சட்ட மூலத்தை உள்வாங்கியதற்கு நாங்கள் மக்களுக்கு நேயமுள்ள ஆட்சியை இந்த சட்டமூலத்திற்கு ஊடாகவும் மக்களுக்கு பாதுகாப்பை வழங்குவதற்கும் ஊடாகவும் இந்த சட்டமூலத்தில் உள்வாங்கப்பட்டிருக்கிறதுக்கு அதற்காக இந்த ஒழுங்கு விதிகள் படுத்தல் சட்டமூலத்தையும் உள்வாங்கி இருக்கின்றோம். ஏனென்றால் இன்று பேருந்துகள் அதிவேகமாக பணங்களை சம்பாதிப்பதற்காகவும் ஓடுகின்றன, போட்டித்தன்மையாகவும் விளங்குவதற்கு ஊடாகவும் இந்த ஆணைக்குழுவுக்கு இந்த சட்டமூலங்களை உள்வாங்கப்பட்டதன் ஊடாகவும் எதிர்காலத்தில் மக்களுக்கு பாதுகாப்பான சேவையை வழங்குவதற்கு ஊடாக இந்த சட்டமூலம் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இதுவரை காலமும் போக்குவரத்து என்பது மக்களுக்கு சேவை செய்யும் ஒரு நிறுவனமாக இருந்தது. ஆனால் இதனூடாகவும் இந்த ஆணைக்குழுவுக்கு உள்வாங்கப்பட்டிருக்கிறது பாடசாலை பேருந்துகள், முச்சக்கர வண்டிகள், அதே நேரம் அரச திணைக்களங்களுக்கு செல்லும் வாகனங்களுக்கான அனுமதிகளையும் அது தரச்சான்றிதழையும் நிர்ணயிப்பதற்கான இந்த சட்டமூலத்தில் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. அதனூடாக மக்களுக்கு பேருந்துகளில் பயணிக்கும் போது பாதுகாப்பான ஒரு உத்தரவாதத்தை வழங்குவதற்கான இந்த நடவடிக்கை எடுத்திருக்கின்றன. அதே நேரம் யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 30 ஆண்டுகளுக்கு மேலாக யுத்தத்தின் முகம் கொடுத்து 16 ஆண்டுகளாக இந்த அரசியலில் ஏதோ கிடைத்துவிடும் என்று நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் போக்குவரத்தை பற்றி யாரும் கண்டும் காணாமல் இருந்தது. அதனூடாக எமது அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் இன்று நாங்கள் எடுத்துக்கொண்டால் யாழ்ப்பாணத்தில் இருந்து இரவு நேரம் புகையிரதம் வெளிக்கிடும் நேரமானது வெளிக்கிட்டு கொழும்பு புகையிரத நிலையத்துடன் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. அதை எமது அரசாங்கமானது மக்களின் நலன் கருதி அதிகளவான தமிழ் மக்கள் இரவு நேர ரயில் போக்குவரத்தை பயன்படுத்துகின்றனர். அதே நேரம் பல்கலைக்கழக மாணவர்களும் பயன்படுத்துகின்றனர். அதனை நாங்கள் மொரட்டுவ வரை நாங்கள் நீடித்திருக்கின்றோம். அது எமக்கு கிடைத்த வெற்றி. அதே நேரம் இந்த அரசாங்கமானது தமிழ் மக்கள் மீது பூரணமான ஒரு நம்பிக்கையை வென்ற அரசாங்கமாக இருக்கிறது. அதே நேரம் தமிழ் மக்களின் இதயங்களையும் அவர்களின் உணர்வுகளையும் புரிந்து அவர்களுக்கு சேவை செய்யும் நோக்கமுடாக அதிகளவான சேவைகளை செய்திருக்கின்றன. இந்த போக்குவரத்து மொரட்டுவை நீடித்த நிமித்தமாக வெள்ளவத்தையில் நாங்கள் இறங்குவதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. முன்னைய காலத்தில் கொழும்பு புகையிரத நிலையத்திலிருந்து பணத்தை யாழ்ப்பாணத்திலிருந்து குறைந்த பணத்துடன் கட்டி வரும்போது இங்கே பெட்ராவிலிருந்து வெள்ளவத்தைக்கு செல்வதற்கு அதிகளவான பணத்தை செலவிட்டிருந்தனர். இந்த புகையிரதம் நீடித்ததன் நிமித்தமாக எமது மக்களுக்கும் ஒரு பாதுகாப்பான சேவையை இந்த அரசாங்கம் பெற்றுக் கொடுத்திருக்கின்ற. அதே நேரம் போக்குவரத்து என்று வரும்போது வீதிகள் உண்மையாகவே சிறப்பாக இருக்க வேண்டிய காரணமாக இருக்கிறது. அதே நேரம் யாழ்ப்பாணத்துக்கான கிராமிய வீதிகளை, யாழ் மாவட்டத்துக்கான கிராமிய வீதிகளை புனரமைப்பதற்கு 100 மில்லியன் நிதியை ஒதுக்கி இருக்கிறது இந்த அரசாங்கம். அதே நேரம் யுத்தத்தின் காரணமாக இதே வட்டுவாகல் பாலம் 16 ஆண்டுகளாக புனரமைக்கப்படாமல் இருந்தது. இன்று எமது அரசாங்கமானது அந்த வட்டுவாகல் பாலத்தை புனரமைப்பதற்கான நடவடிக்கை அதே நேரம் இந்த இடத்தில் அமைச்சர் அவர்களும் உறுதிப்படுத்தியிருந்தார். ஆகஸ்ட் மாதம் அளவில் ஆரம்பிக்கப்பட போகின்றது என்பதையும் உறுதிப்படுத்தினார். அதற்காகவும் எமது தமிழ் மக்கள் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டதற்கு அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரம் இதுவரை காலமும் ஒரு புகையிரதத்தில் பொதிகளை பராமரிப்பது, பொதிகளை கொண்டு செல்வதற்கான காங்கேசன் துறை வரையான நீடிப்பதற்கான நடவடிக்கையை அரசாங்கத்தில் எடுத்துள்ளோம். உண்மையாகவே யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரைக்கும் எரிபொருள் குதம் இல்லாமல் இருந்தது. ஏனென்றால் இன்று எரிபொருட்கள் எல்லாமே அன்றாபுரத்திலிருந்து பேருந்துகள் மூலம்தான் எமது யாழ்ப்பாணத்திற்கு கொண்டு வரப்படுகின்றன. அதனூடாக பல விபத்துக்களும் நடந்துள்ளன. என்னோட சாவச்சேரியிலும் ஒரு எரிபொருள் தாங்கி ஒன்று பிறண்டிருக்கின்றன. அதிகளவான எமது எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்வதற்கு தென்பகுதியில் இருந்து அன்றாபுரத்தில் இருந்து தான் எரிபொருள்கள் விநியோகிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் எமது அரசாங்கம் ஆட்சி அமைத்து குறுகிய காலத்திலேயே வட
வடமாகாணத்துக்கான எண்ணெய் குதம் ஒன்று தாங்கியை களஞ்சிய சாலை ஒன்றை நிறுவி வருகிறது. அதுக்கான புகையிரத சேவையையும் எரிபொருளை கொண்டு வரும்போது புகையிரத்தின் ஊடாக கொண்டு வருவதற்கான நடவடிக்கை கூட எடுப்பதற்கான கள ஆய்வுகளை இன்று எமது அரசாங்கம் எடுத்து வருகிறது என்று பெருமையுடன் இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறேன். ஏனென்றால் இவ்வாறான எரிபொருள்களை மொத்தமாக புகையிரதத்துடன் கொண்டு வரும்போது வீதிகளில் இவ்வாறான விபத்துக்கள் குறையும் என்பதை தாழ்மையுடன் நாங்கள் கூறுகிறோம். ஏனென்றால் இன்று பொது போக்குவரத்தில் பயணிக்கும் போது பலர் பயப்படுகின்றனர், விபத்துக்கள் ஏற்படுகின்றன, சன நெரிசல்கள். நாங்கள் இந்த பொது போக்குவரத்தை சிறந்த முறையில் மக்களுக்கு வழங்கும் போது எதிர்வரும் காலத்தில் இந்த வீதிகளில் சிரமங்கள் நெரிசல்கள் ஏற்படுவது தவிர்க்கப்படும். ஏனென்றால் பொது போக்குவரத்தை மக்கள் நம்பிக்கையுடன் பயணிக்கும் போது எதிர்வரும் காலத்தில் வீதிகளில் இலகுவாக தனித்தனியாக பயணிக்காமல் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதற்கான நடவடிக்கையை மேலும் ஊக்கப்படுத்துவது நிமித்தமாக இவ்வாறான சட்டமூலங்கள் கொண்டு வரப்படுவது மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறேன். ஏனென்றால் இதுவரை காலமும் 1991ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட சட்டமானது இன்று வரை 34 ஆண்டுகளாக திருத்தம் செய்யப்படாமல் அவ்வாறாக இருந்திருக்கிறது. இன்று எமது அரசாங்கம் அதை கேபினெட்டில் போட்டு அதை நடைமுறைப்படுத்துவதற்கான இன்று விவாத குழு நன்மை தீமையை கலந்தாலோசிப்பதற்கு இடத்தில் எடுத்ததற்கு நான் பெருமகிழ்ச்சியுடன் கூறிக்கொள்கிறேன். அதே நேரம் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் பாதை வழி போக்குவரத்தை விட கடல் வழி போக்குவரத்து ஒன்று விசேடமாக எல்லா இடங்களையும் விட யாழ்ப்பாணத்தில் தான் தீவுகள் அதிகமாக இருக்கின்றன. அதை பொறுத்து உண்மையாகவே யாழ்ப்பாணத்தில் தீவுகளை கண்டும் காணாமல் முன்னே அரசாங்கங்கள் இருந்தது. இன்று எமது அரசாங்கம் அதை அவதானித்து குறிகட்டுவான் இறங்குதுறையை கூட புனரமைப்பதற்கான நடவடிக்கையை இன்று பூர்வாங்க நடவடிக்கையை எடுத்து வருகிறது. அதனூடாக கடல் போக்குவரத்தையும் சிறப்பாக எடுப்பதற்கான நடவடிக்கை எமது அரசாங்கம் எடுத்து வருகிறது. அதே நேரம் இன்று யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரைக்கும் உண்மையாகவே ஒரு 4 தீவுகளைத்தான் கடல் போக்குவரத்தாக பயன்படுத்துகிறோம். அதிகளவான தீவுகள் மக்கள் குடியிருப்பற்று இருக்கின்றன. அதை எதிர்வரும் காலத்தில் சுற்றுலா மையங்களாக போது ஒரு படகுகளை சிறந்த முறையில் மக்களுக்கு பயன்படக்கூடிய சுற்றுலா கடல் போக்குவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த அரசாங்கத்துடன் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரம் நெடுந்தீவை பொறுத்தவரைக்கும் அதிகளவான பயண நேரங்களை மேற்கொள்வதால் அவர்களுக்கான சிறந்த படகு நெடுந்தீவில் இறங்குதுறை ஒன்று இல்லாமல் இருக்கிறது. எதிர்வரும் காலத்தில் மேலும் இதை கரிசனை கொண்டு எமது கடல் போக்குவரத்திற்கு சிறந்த இறங்குதுறையை அமைத்து மக்களின் கடல் போக்குவரத்தை பாதுகாப்புடன் கூடிய ஒரு போக்குவரத்தை ஆரம்பிக்கும் போது எமக்கு தெரியும் கடல் போக்குவரத்தை சிறந்த முறையில் ஆரம்பிக்கும் போது சுற்றுலா பயணிகள் அதிகளவான வடமாகாணத்தை நாடி வருவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. அதை எதிர்வரும் காலத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த உயர் சபைக்கு. அதே நேரம் உண்மையாகவே புகையிரத்தை எடுத்துக்கொண்டால் யாழ்ப்பாணத்தில் அதிகாலையில் 5:30 மணிக்கு வெளிக்கிட்ட போயிடும் போது இடைநிறுத்தப்பட்டுள்ளது ஒரு குறிப்பிட்ட காலம். ஆனால் நாங்கள் அதற்கான நடவடிக்கையை அமைச்சருக்கு தெரியப்படுத்தி இருக்கிறோம். எதிர்வரும் காலத்தில் அதற்கான நடவடிக்கையை எடுப்பதாகவும் கூறியிருந்தார். அது ஒரு நன்மையான ஒரு விஷயமாக இருக்கும். அதை ஆரம்பிக்கும் பட்சத்தில் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரைக்கும் எம்மை பொறுத்தவரைக்கும் கடற்போக்குவரத்திற்கான அந்த படகுகளை திருத்துவதற்கான ஒரு இறங்குதுறை கூட யாழ்ப்பாணத்தில் இல்லை இதுவரை அளவும். அதையும் எதிர்வரும் காலத்தில் ஏனென்றால் படகுகளுக்கான பழுது பார்த்தல் அதே நேரம் உத்தரவாதத்தை வழங்குவதற்கான நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறேன். அதே நேரம் உம்மை பொறுத்தவரைக்கும் வீதிகளை அதிகளவான செப்பனிடுவதற்கான நடவடிக்கை அரசாங்கம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதே நேரம் வீதி ஓரங்களில் அருகோரங்களில் முன்னே அரசாங்கங்களால் பாதைகளை அமைத்து பராமரிப்பற்றிருந்த பாதைகளை கூட இப்போது வடபகுதியில் திருத்துவதற்கான நடவடிக்கை எமது அரசாங்கம் எடுத்துள்ளது என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறோம். ஏனென்றால் வீதியோரங்கள் அருகோரங்களில் இருக்கும் வீதிகள் உயர்ந்திருக்கும், பள்ளமாக இருக்கும். அதுக்காக ஒரு செப்பனிட நடவடிக்கை அருகோரங்களில் செப்பனிடும் நடவடிக்கையை எமது அரசாங்கம் எடுத்துள்ளது என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறேன். எதிர்வரும் காலத்தில் சிறந்த போக்குவரத்து கட்டமைப்பை உருவாக்குவதற்காக பேருந்து நிலையங்களையும் சிறப்பாக இன்று கிளீனிங் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் மக்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு சிறந்த மலசுல கூடங்கள் சுத்தமான மலசுலங்களை அமைப்பதற்கான நடவடிக்கை எமது அரசாங்கம் எடுத்துள்ளது. ஏனென்றால் இன்று சுற்றுலா பயணிகள் வரும்போது கூறுவது எமது பேருந்து நிலையங்களில் அதிகளவான மலசுல கூடங்கள் சுத்தமாக இல்லை.
இப்போது எமது அரசாங்கம் அதற்கான நடவடிக்கை எடுத்து அதற்கான கட்டுமான பணிகள் நடைபெற்ற வண்ணம் இருக்கிறது. அது வெகு சீக்கிரம் மக்களின் பாவனைக்காகவும் திறந்துவிடப்படும் என்பதை கூறிக்கொண்டு இந்த சட்டமூலம் ஆனது எமது மக்களுக்கும் மக்களின் நம்பிக்கையை வென்ற ஒரு சட்டமூலமாக நான் நினைக்கின்றேன். அதில் நான் விவாதிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைந்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். කාලය අවසන් කරමන්ට ගරු රාමනාදන් අර්චනා මන්ත්‍රීතුමා විනාඩි 10ක කාලයක් ඔබතුමන්ට. ගරු මූලාසන මන්ත්‍රීතුමා මේ වගේ අවස්ථාවක් මට දීපේකට මම ගොඩක් සතුටු වෙනවා. මට මේක කලින් මම පොඩි කතාවක් දෙමලින් කියන්නම්. මේ වගේ பணத்தை இந்த மாதிரியான ஒரு சட்ட மூலம் ஒன்றத்தை கொண்டு வந்ததற்கு கௌரவ விமல் ரத்நாயக்க அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஆனால் முக்கியமான ஒரு விடயம் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வேண்டியே ஆக வேண்டும். யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற முக்கியமான பஸ் ஸ்டாண்ட், அதாவது பஸ் நிறுத்துமிடம் வந்து வைத்தியசாலைக்கு அண்மையிலே இருக்கின்ற பஸ் ஸ்டாண்ட் கிட்டத்தட்ட 70-80 வருடங்களுக்கு மேற்பட்ட வரலாறை கொண்ட அந்த பஸ் ஸ்டாண்ட். அண்மையில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அங்கே ஒரு விளக்குமாரோடும் ஒரு தும்புக்கட்டையோடும் 1-2 இராணுவ வீரர்களோடும் ஒரு வீடியோ ஒன்றை நான் பார்த்தேன். சுவர்களிலே ஒட்டப்பட்டிருந்த சுவரொட்டிகளை தேய்த்து கொண்டிருந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்றை கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தின் போது ஆரம்பித்த போது நான் நினைத்தேன் இளங்குமரன் அப்படியே முழு பாதைகளையும் கூட்டி தூக்குவார் என்று. ஆனால் அது ஒரு வீடியோவுக்காக எடுக்கப்பட்டது. ஒரு கவலை என்னென்றால் அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து இப்போது ஒரு குடுக்காரர்களுடைய இடமாக மாறி போயிருக்கிறது. எங்களுடைய போக்குவரத்து அமைச்சர் அண்மையில டிசிசி மீட்டிங்கில் கூட கதைக்கப்பட்டது. யாழ்ப்பாண வைத்தியசாலையை சுற்றி, போதனா வைத்தியசாலையை சுற்றி இருக்கின்ற அந்த பஸ் ஸ்டாண்டால் அங்கே தனியார் மற்றும் சிடிபி பஸ் இரண்டுமே நிறுத்தப்படுவதால் மிகப்பெரிய ஒரு சன நெரிசல் இருக்கிறது. அது தொடர்பாக நாங்கள் எங்களுடைய டிசிசி மீட்டிங் கதைத்த போது 8ஆம் தேதியோ என்னமோ எங்களுடைய விமல் ரத்நாயக் அவர்கள் வருவதாகவும் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும் சொல்லப்பட்டது. ஆனால் அதிலே மிகப்பெரிய குறைபாடு என்னவென்றால் எங்களுடைய வடக்கு மாகாணத்தினுடைய உங்களுடைய மிகப்பெரிய கையான எங்களுடைய அரசாங்க அதிபர் என்று சொல்வதை விட ஆளுநர் என்றே சொல்லுவோம். ஆளுநரிடம் போவோம். ஆளுநரிடம் அந்த பிரச்சனை கதைக்கப்பட்டிருக்கிறது. யாழ் மத்தியிலே இருக்கின்ற அந்த பஸ் ஸ்டாண்டினை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அது ஒரு சிடிபி பஸ் ஸ்டாண்டாக தான் இவ்வளவு காலம் இயங்கி வருகிறது. அதே நேரம் முனியப்பர் கோயில் அடியிலே ஒரு தூர பயணங்களை மேற்கொள்வதற்காக ஒரு தனியார் மற்றும் சிடிபி பஸ் ஸ்டாண்ட்கள் அமைக்கப்பட்டது. ஆனால் அந்த உங்களுக்கு தெரியும் வவுனியாவிலே இதே தான் நடந்தது. ஆனால் எங்களுடைய முன்னாள் நீதியமைச்சர் சிவி விக்னேஸ்வரன் எடுத்த நடவடிக்கையால் அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து பழைய இடத்திலிருந்து புது இடங்களுக்கு கொண்டு போகப்பட்டது. ஆனால் இந்த புதிதாக கட்டப்பட்ட மில்லியன் கணக்கிலே செலவழிக்கப்பட்ட இந்த பஸ் ஸ்டாண்டை இன்று வரைக்கும் அது ஒரு ஆடு மாடுகள் நாய்கள் படுத்திருக்கிற இடமாகத்தான் இருக்கிறது. போதனா வைத்தியசாலைக்கு பக்கத்தில் இருக்கின்ற இந்த பஸ் ஸ்டாண்டை அதிலே கொண்டு போவதற்கு கூறிய ஒரு சின்ன ஒரு நடவடிக்கை கூட எங்களுடைய ஆளுநரால் எடுக்க முடியவில்லை. அதே நேரம் பார்த்தீர்கள் என்றால் இந்த தனியார் பஸ்களும் சிடிபி பஸ்களும் போட்டிக்கு ஓடுகின்றபடியால் இலங்கையிலே எவ்வளவோ இடங்கள் உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல திரும்பவில்லை. அந்த அந்நியர் தினம் என்று கவுண்ட அந்த சம்பவத்தின் தொடக்கம் யாழ்ப்பாணத்திலே இவ்வாறு எக்கச்சக்கமான உதாரணத்துக்கு டிப்பரோட பஸ் அடிபடுகின்ற சந்தர்ப்பங்கள் யாழ்ப்பாணத்திலே வடமாகாணத்திலே நடக்கிறது. ஆனால் இந்த தனியார் போக்குவரத்து மற்றும் சிடிபி போக்குவரத்து இந்த ரெண்டையும் ஒரு கால அட்டவணைகள் கொண்டு வர தெரியாத அரசாங்கம். இவ்வளவு காலம் எங்களுடைய வடக்கு மாகாண ஆளுநர் இருக்கிறார், எங்களுடைய அமைச்சர் இருக்கிறார், எங்களுடைய சந்திரசேகரன் இருக்கிறார். டிசிசி மீட்டிங் நடத்தப்படுகிறது, டிசிசி மீட்டிங் கதைக்கப்படுகிறது. ஆனால் ஒன்றுமே நடப்பதில்லை. அண்மையில பார்த்தா எங்களுடைய ஸ்ரீதரன் அவர்களிடம் வாக்குகளுக்காக மட்டும் அந்த தனியார் பஸ் நிறுத்த நிறுவனர்கள் போய் கதைக்கின்ற போது அதை ஒரு வீடியோவாக போட்டிருக்கிறார்கள். ஏன் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களால் ஒரு வசனம் கூட இந்த பாராளுமன்ற இன்னும் அவர்கள் கதைக்கவில்லை. ஆனால் நான் அந்த வீடியோவை பார்த்தேன். அது ஒரு பெரிய பிரச்சனை. என்னென்றால் அங்கே தனியார் பஸ்களும் அதே நேரம் இந்த சிடிபி பஸ்களும் போட்டிக்கு ஓடுகின்ற சந்தர்ப்பத்திலே குழந்தை பிள்ளைகள் உட்பட ஒரு பெரிய ஒரு அனர்த்தங்கள் அதாவது ஆக்சிடென்ட் ஏற்பட்டு அனர்த்தங்கள் நிகழ்வதற்குரிய சாத்தியக்கூறி இருக்கிறது. ஆனால் எங்களுடைய அமைச்சர் உட்பட யாரையுமே வடக்கிலே கவனம் எடுப்பதில்லை. மம்மிக සිංහලින් කැමති අපි ඔය ඡන්ද කාලේ අවිල්ලා අපේ උතුරේ ඉන්න මිනිසුන්ට අපි කිව්වා ප්‍රභාකරන්ගේ ස්ටැචු එකක් හදනවා කියලා. එතරම් අපි සින්දු ගැව්වා මේ ප්‍රභාකරන් දෙයියෝ කියලා NPP එකේ JVP එකේ අප සින්දුව මංගා තියෙන ඕන මට ටේබල් කරන්න පුළුවන්. අපි ප්‍රභාකරන්ට ලොකු ස්ටැචු එකක් හදනවා කිව්වා. ඒ තරම් සින්දු ගැව්වා මිනිසුන්ගේ පොළ ගන්න try කරා. හැබැයි එච්චර කරපු තද දාන්න එපා.
ආරයි ප්‍රභාරන්ගේ අම්මාගේ නමට අපි ජෙටිය එකක් ජටිය එකක් හදනවා කියලා කිව්වා. හැබැයි ඒ ජටිය හදන්න මිනිස්ටර් දැන් කියනවා මේ පාර්ලිමේන්තුව මම දැක්කා එයාට ඒක අදාළ නැලු එයා කිව්වේ නැලු ඒව එකක් සින්දු එකක් NBP ගේ ලොගෝ එකක් දාලා එතරම් බොරුව කිව්වා. මට සමහර දේවල් මේක කියන්න කැමැතියි. දැන් සමහර මම කියන්නේ මාස 3-4කට කලින් කන්ටේනර්ස් 300 ගාණක් කියලා කතාවක් ආවා. හැබැයි මේක කියලා මං කිව්වොත් එම මට වෙඩි වදිනවා මට ආරක්ෂාව දීලා නැහැ. හැබැයි මට මේක කියන්න කැමැතියි. මේගොල්ලෝ ඡන්ද ඉල්ලන්න කලින් ජර්මනි වලින් ගිහිල්ලා තිබ්බා අපේ ප්‍රෙසිඩන්ට් ගිහිල්ලා තිබ්බා ජර්මනි එක අපේ ඩයස්පෝරා එක හම්බුණා. ඩයස්පෝරා එක හම්බෙලා යම්කිසි ඒ කියන්නේ ඒගොල්ලන්ට කරන්න පුළුවන් කියලා මේ රටේ කරන්න බැරි දේවල් අපිට පොරොන්දුවක් දුන්නා එහෙම කරනවා කියලා. එතකොට තායිලාන්ත වලින් තිබ්බ කන්ටේනර් එක තිබ්බ බඩු ටික අපේ ප්‍රභාකරන්ගේ බඩු ටික මම මේක පැහැදිලිව සිංහලෙන් කියන්නම් මට මේකින් පස්සේ මරණ දර්ශනය කෙයි ඒ වුණාට මට බය නැහැ. තායිලාන්ත වලින් ඉතුරු වෙලා අපි 2009ට කලින් ප්‍රභාකරන් ගෙන්නන්න try කරපු බඩු තායිලාන්ත වල ඉතුරු වෙලා ඒකේ කේපි කුමරන් පත්මනන අරහා දැනට ඒගොල්ලෝ ඒ කන්ටේනර් එකේ මෙහාට ගෙනලා තියනවා කියලා මිනිස්සු කතා වෙනවා. මටත් මගේ ඩයස්පෝරා එකකින් කතා කරලා කිව්වා ජර්මනි වල ඒ බඩු ටික අන්තිමට ඉතුරු වෙච්ච ආයුධ ටික ගිනියාවි ටික ඒ කන්ටේනර් එකට දාලා තමයි මේ ළඟදී ගෙනලා තියනවා කියලා. හැබැයි මට මේක ඔප්පු කරන්න බෑ. කිව්වා වගකීමෙන් කියන්නේ ගොඩක් වගකීමෙන් කියන්නේ. එතකොට මම මේක කිව්වා කියලා තමයි කිව්වේ නැගිටිනවා කියලා. මේක තමයි සිද්ධ වෙලා තියෙන්නේ. 300 ගාන කන්ටේනර් එකේ ආපු බඩු එක තිබ්බ අපේ ප්‍රභාකරන්ගේ ගිනියාවි ඒවා ඉතුරු වෙලා තායිලාන්ත වල තිබිලා ඒවා දැන් වලට ගිහිල්ලා ආපහු ගෙනලා දිනවා මේක. හැබැයි එහෙම කියලා ඔබතුමා ප්‍රකාශ ඔබ වගකීම් බාරගත යුතුයි. අනිවාර්යයෙන් මම සිංහලෙන් කිව්වේ වගකීම බාර ගන්නවා කියලා. එතකොට සිංහල තේරුණානේ. එතකොට ඒව දැන් කිව්වා කියලා මට දැන් මාව පාර්ලිමේන්තු මන්ත්‍රීකමක් අයින් කරන්න කියලා ඔය ඉන්න ආණ්ඩුවේ නඩුවක් දාලා තියෙනවා. මම ඒක කිව්වානේ. දැන් ජූනි 26 වෙනිදා මගේ නඩුව තියෙනවා. මට මම මේ තව එකක් කියලා මේ පාර්ලිමේන්තුවෙ ඉන්න ඉවත්ලා යන්නම්. ඒක අහන්න. මාව සෙප්ටම්බර් මාසේ 26 වෙනිදා මිනිස්සු ඒකේ අයින් වෙලා ලියුමක් ගාලා තිබ්බා පාලිතමයි පාලා කලින් හිටපු ලේකම්තුමා. හැබැයි ඊට පස්සේ මේ NBP එකම ගිහලා නඩුවක් දැම්මා මම ડોක්ටර් වෙලා ඉන්නකොට නොමිනේෂන් එකක් දැම්මා කියලා. ඒ නඩුව දැන් කෝට් ඔෆ් අපීල් එක යනවා. දැන් මම මේක කියපු ඉඳා අනිවාර්යෙන් මාව ඉවත් කරනවා. ඒක කිසි අවුලක් නැහැ. පළාත් සභාවේ ඡන්ද තියෙනවා. අපි පළාත් සභාවේ බලගමු. හැබැයි වෙලා තියෙන්නේ මේකයි. දැන් කවුරු හරි කොන්ද පණ තියාගෙන ඇත්ත කියනවා නම් අපිට කැමැති අපි කියන්නේ දැන් අපි සිංහල ජනතාවට කියන්නේ අපි රණ්ඩු වුණා මෙච්චර කාලේ අපි කිව්ව නෑ. මගේ තාත්තා මැරුණා 2009 තාත්තා කොටියක පොලිසියක ඉන්න කාලේ කකුලේ තුවාල වෙලා පදවිය හොස්පිටල් එකට ගෙනලා තාත්තාව එතනින් මරලා තියෙනවා. අරගෙන ගිහිල්ලා කෑලි කපලා තියෙනවා. හැබැයි එතරම් ඉඳන් මං කියන්නේ මොකද්ද? දැනටවත් 2025 අපි එකට යමු කියලා. කොච්චර පොරොන්දුවක් දීලා අපේ මිනිසුන්ගේ වෝට් එක අරගෙන අපි 3 දෙනෙකුට දීලා තියෙනවා මේ වෝට් එකක් ජාෆ්නාවල. හැබැයි අපිට කිව්වා අපේ ප්‍රභාකරන්ගේ අම්මාගේ නමට ඕගොල්ලෝ මේකද දැන් අඩුම ගන්න ඕගොල්ලෝගේ රණවිරුවට අපි ප්‍රභාකරන් කියලා මේ පාර්ලිමේන්තුවේ කියනවා වගකීමයි අපි වගකීම බාර ගන්නවා අපි කියපු දේවල් ඔක්කොටම වගකීම බාර ගන්නවා. හැබැයි ඕගොල්ලෝ 159ක් ඉඳගෙනවත් ඕගොල්ලෝම වෙනුවට මරපු රණවිරුවෝ අපේ වෙනුවට නෙවෙයි. අපේ වෙනුවට මරපු රණවිරුවෝ නවම්බර් 27 අද වෙනකන් අපි මතක තියාගන්නවා. අද වෙනකන් අපි කියනවා ඒගොල්ලෝ අපේ අයියාලා අක්කාලා අපේ දරුවෝ කියලා. හැබැයි ඕගොල්ලෝගේ වෙනුව මරිච්ච රණවිරුවට ඕගොල්ලෝට කියන්න බෑ රණවිරුවෝ කියලා. මම දන්නා එච්චර මට සිංහල බෑ. හැබැයි කියලා තියෙනවා සබලියෝ කියලා මොකරේ. අපි කවදාවත් මම මරණක මේ රටේ මං කියන්නේ අපේ වෙනුවට මරපු ආයේ සබලියෝ කියලා. ඒගොල්ලෝ රණවිරුවෝ. ඒ වගේම සිංහල ජනතාවෙන් එක්කෙනෙකුට අම්මා නැහැ, එක්කෙනෙකුට තාත්තා නැහැ, එක්කෙනෙකුට දුවක් නැහැ, එක්කෙනෙකුට පුතා නැහැ. එතකොට හිතලා බලන්න මම මේ පාර්ලිමේන්තුවෙන් බහලා යනකොට මට යුනිෆෝම් එකේ ඉන්න එකෙක් නාවිලා කියනවා ડોක්ටර් ඔයා ඇත්ත කියනවා. ඔයා ඇත්ත කියනවා. ඔයා අපේ කට්ටියව ගරු කරනවා. හැබැයි බලන්නකෝ අපි ඡන්ද දීලා 159 යවලා තියෙනවා. හැබැයි මේගොල්ලෝ මොකද වෙන්නේ කියලා. දැන් බලන්න. දැන් දකුණේ මම විනාඩි 2යි කරු මන්ත්‍රීතුමා විනාඩි 2යි තව. thank you. මම දැක්ක දකුණේ දැන් පරණ ඕගොල්ලෝගේ දේශපාලනය තරග මැතේ දෙන්නෙක් ගිහිල්ලා දාලා තියෙනවා මේ හිරේ. ඊට පස්සේ චාමර මන්ත්‍රීතුමා දැම්මා. කවුද මේ හැබැයි ආය යන්න එන්නේ මම දන්නේ නැහැ මොකද සිග්නල් කේස් එක හරි මොකද කේස් එකට මාව දානවා. හැබැයි මමත් කවදාද එළියට එනවා. මම දන්නවා දැන් කොහමරි ජූනි 26 වෙනිදා මට නඩුවක් තීන්දුවක් කරනවා.
අද ඉඳන් පාර්ලිමේන්තුව ඉවත් වෙනවා කියලා. එහෙමනේ වෙන්නේ. මේ රටේ මම කවදාවත් පොලිටික්ස් කරලා නැහැ. මම කවදාවත් අවුරුදු 33ක් මම වෝට් කරලා නැහැ මේ රටේ. මට විශ්වාසයක් නැතුව ගියා. මේ 2009 ඔක්කොම ඉවරනාට පස්සේ මගේ තාත්තාව එක්ක අරගෙන ගිහිල්ලා කෑලි කැපුවාට පස්සේ මම ගිහිල්ලා ඒ BST එක අරන් බලුවා හොස්පිටල් එක. මම ડોක්ටර් කෙනෙක්. මං ගිහිල්ලා මගේ තාත්තාගේ BST අරන් බලුවා. තාත්තාගේ බඩේ තුවාල වෙලා තියෙනවා. ඊට පස්සේ BST එකේ කිසි දෙයක් නැහැ. එතකොට මම දැක්කා තාත්තාට බඩේ තුවාල වෙලා තියෙනවා. කකුල ඇම්පියුටේට් කරලා තියෙනවා. තාත්තා නැහැ. මගේ තාත්තා නැහැ. එතකොට මගේ කොච්චර පපුව රිදෙනවා කියලා කියන්නකෝ. ඒ නිසා තමයි මේ පාර්ලිමේන්තුව ඇවිල්ලා අපි කියන්නේ. මේකයි වෙලා තියෙන්නේ. දැන් මේ ඕගොල්ලෝගේ ජනාධිපතිතුමා ආයෙ යනවා ජර්මනි වලට. මම පින්දූර පවා ඕන්න පෙන්නන්න මට පුළුවන්. මට නඩුවක් දාන්න මේ මගේ මේ ස්පෙෂල් මොකුත් එපා නඩුවක් දාන්න මං මඩුවෙන් ඇවිල්ලා පෙන්නන්නම්. මට කොට්ටි එක ඩයස්පෝරා එකේ ජර්මනි ඉන්න ලොකා මට කිව්වා. ඕගොල්ලෝගේ ජනාධිපතිතුමා ඇවිල්ලා සහෝදරයෝ ඉල්ලුවා අපි සල්ලි දුන්නා කියලා. එතකොට මම ගත්ත සල්ලි මගේ ඩයස්පෝරා එකේ මම ගත්ත සල්ලි ටික මං කිව්වා. මගේ account එක BOC මගේ identity card number එක 86යි 18යි 32යි 95යි ඕන්න ගිහිල්ලා බලන්න මට election එකට සල්ලි දාලා දෙනවා මගේ ඩයස්පෝරා. මෙහින් ගෙන්නලා තියෙනවා මගේ ඩයස්පෝරා. ඕගොල්ලෝ කියන්න පුළුවන් දෙයක. ඕගොල්ලෝ ගිහිල්ලා අරේ ගිහිල්ලා අපේ මිනිස්සුන්ට කියන වෙන එකක්. ඊට පස්සේ ඇවිල්ලා පාර්ලිමේන්තුව ගහන්නේ වෙන එකක්. මේක නම් මං හිතන්නේ සිංගල ජනතාව චුට්ටක් හිතන්න ඕනේ. අපිත් ගියොත් මේ පාර්ලිමේන්තුවේ ආයේ මෙහාට කතා කරනවා එක්ක කැන්ඩි මඩ ගිහිල්ලා ලස්සනට කතා කරනවා. ඕගොල්ලොත් අපි ලස්සනට කතා කරනවා අපිත් ලස්සනට කතා කරනවා. හැබැයි මේ දැන් බලන්නකෝ ලස්සනද කවුද? අවසන් කරන්න. වසන්ත මට විනා තප්පර 20ක් දෙන්න. වසන්ත මිනිස්සු කෙනෙක් මේ තියෙන ඔප්පුවක්. මේ ඔප්පුව මම නම කියන්නේ මම එයාට පොරොන්දුවක් කරා මම නම කියන්නේ නැහැ කියලා අන්තරාධපුර ඉන්න ඕගොල්ලෝගේ NPP MP කෙනෙක් ලියලා තියෙනවා මේ ඔප්පුවක ලක්ෂ 500 ගේ එකක් ලක්ෂ 50ට. හරිද? එතකොට මේ කවුද වසන්ත හැමදෙම හැමදාම රාට වොෂ් එකක් දාන්න යනවා. මං ගා වීඩියෝ එකක් තියෙනවා. රාට ගිහිල්ලා උදේ එනකොට ලයිට් එක ඕෆ් කරන්නේ නැහැ. මම කෝට්ස් එක අන්තරාධපුර කෝට්ස් එකට ගිහලා එනකම මම දැක්කා ගේ එක. ලස්සන ගේ එක. තට්ටු දෙකක් ගේ එක පර්ච් 16යි. ලක්ෂ 50ට ගන්න පුළුවන්ද මේ රටේ? දැන් එක එකනාව අරන් දානවා. මේ පැත්ත අරන් දානවා. අර අනිත් පැත්තේ මේ පැත්තට අරන් දානවා. දැන් අවසන් කරන්න කර මන්ත්‍රීතුමා. අපරදාගය මේකෙන් මැද අහුවලා අපි දමලා මිනිස්සු අපිට ඇත්ත කියන්නත් බෑ. ඇත්ත කිව්වොත් කේසනවා. ඇත්ත කිව්වොත් නඩුව දානවා. හිරේ දානවා. නැත්තම් අපේ ආරක්ෂාව අයින් කරනවා. මොකද මේක වෙලා තියෙන්නේ? මම හිතන්නේ මේකෙන් පස්සේ මට කතා කරන්න අවස්ථාවක් හම්බෙන්නේ නැහැ. හැබැයි මේක තමයි ඇත්ත. මේ රටේ ඇත්ත එක කියලා යන්න කැමතියි. thank you පුතුමලා. ස්තුතියි ඔබතුමාට. ගරු තූමලෙබ්බේ ගරු මන්ත්‍රීතුමා විනාඩි 9ක කාලයක් ඔබතුමාට. ගරු மன்றித்துமா சக பாராளுமன்ற உறுப்பினர் எனது பெயரையும் பாவித்திருந்தார். அதற்கு அவருக்கு கருத்து தெரிவிக்க வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் பேருந்து நிலையத்தில் நான் போய் தும்புத்தடியுடன் சிரமதானத்தில் ஈடுபட்டதாகவும் நாங்கள் அதற்கான ஒரு குழுவை கூட நியமித்திருக்கின்றோம். இந்த பேருந்து கொமிட்டி என்று அந்த மக்களை அந்த பிரதேசத்தில் கடை வைத்திருப்பவர்களையும் இணைத்துக் கொண்டு உங்களை மாறி பணம் சம்பாதிப்பதற்காக நாங்கள் அரசியலுக்கு வரவில்லை. நீங்கள் கூறியிருத்தீர்கள், ஒரு யூடியூப் சேனல்ல கூறுறீங்கள், நான் எனக்கு வேலை இல்லை, பார்லமெண்ட் முடிஞ்சிட்டு ஒரு வேலையும் இல்லை என்று. அப்படி இருக்கிற அரசாங்கம் இல்லை. நாளுக்கு நாளாக நாங்கள் தமிழ் மக்களுக்கு என்ன செய்யலாம் என்று தீர்மானித்துக் கொண்டு குழுக்களை அமைத்துக் கொண்டு முன்னேற்ற பாதையில் ஈடுபட்டிருக்கிறோம். பேருந்து நிலையத்துக்கு கூட வர்ணம் பூசுவதற்கான நடவடிக்கை எடுத்துட்டு சிசிடிவி கேமரா கண்காணிப்பு பொருத்துவதற்கான நடவடிக்கை கூட நாங்கள் எடுத்துள்ளோம். உங்களை மாதிரி வெட்டியாகவும் ரோட்டில் சுத்துவர்கள் இல்லை, வாகனத்தில் 1க்கு 2 3 வைத்துக் கொண்டு சுத்திக் கொண்டு திரிவர்களை நீங்கள் இல்லை, வடிவாக பணம் சம்பாதித்து விட்டீர்கள். எதிர்வரும் காலத்தில் உங்களுக்கு இந்த தேர்தல் முடிவு கூட தெரிந்திருக்கும். வாயை பொத்தி இருந்தால் ஒழுங்கான ஆசனம் கூட வந்திருக்கும். உங்களுக்கு வாய்களால் உளறியபடியால் தான் உங்களது ஆசனம் கூட இல்லாமல் இருந்திருக்கிறது இந்த இடத்தில் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. හරි ස්තුතියි ඔබතුමන්ට. ගරු පුතුමලෙබ්බේ ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමන්ට අවස්ථාව. විවාදයක් කරගන්න අවශ්‍ය නැහැ. ඒ මන්ත්‍රීතුමාගේ ගරු මන්ත්‍රීතුමාගේ නම ප්‍රකාශ වුණා. ඒක නිසා තමයි අවස්ථාව ලබා ගත්තේ. ගරු සංවාදයක් බවට පත් කර ගැනීම අනවශ්‍යයි. ගරු උතුමලෙබ්බේ ගරු මන්ත්‍රීතුමා. උතුමලෙබ්බේ ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමන්ට අවස්ථාව. මොකද්ද පොයින්ට් එක? ගරු මන්ත්‍රීතුමා මොකද්ද පොයින්ට් එක? අනු දෙක මගේ ඔබතුමන්ට ගරු ராமநாதன் அர்ஜுனா ගරු மன்றித்துமா வினாடி 2 காலையா. நன்றி. முக்கியமாக நிஷாம் காரியப்பர் எங்களுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு இந்த சிறப்பு பிரேரணையை கொண்டு வந்து விட்டு நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அண்மைய தினங்களிலே திருவோணமலை மாவட்டத்திலே ஒரு மீனவர் ஒருவருக்கு துவக்கு சூடு, அதாவது துப்பாக்கி சூடு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலாவது விடயம். இரண்டாவது, கிட்டத்தட்ட இன்னொரு 15-20 நாட்களுக்கு முன்னம் முல்லைத்தீவை சேர்ந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு மீனவர் சமாசத்தினுடைய தலைவர்
தலைவர் நேவியினால் அடிக்கப்படுகின்ற அந்த வீடியோக்கள் வெளியாலே வந்திருக்கிறது. எல்லாரையுமே இழுத்து கொண்டு போய் அடித்திருக்கிறார்கள். அது தொடர்பாக டிசிசி மீட்டிங்கிலே கதைத்த போது அங்கே இருக்கின்ற போலீஸ் உத்தியோகத்தர் சொல்லியிருந்தார், அப்படியான எந்த முறைப்பாடும் வடக்கிலே பதியப்படவில்லை என்று. அந்த அடிவாங்கிய அந்த மீனவ சமூகத்தைச் சேர்ந்த அந்த தலைவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு எம்எல்ஆர் இந்த ரெண்டும் போடப்பட்டும் அங்கே எழும்பி சொல்லப்பட்டது ஒரு போலீஸ் அதிகாரியினால் முறைப்பாடு வேண்டாம் என்று சைன் பண்ணி இருக்கிறார்கள் என்று. ஆனால் அன்றைய தினம் அவர்களால் என்னோட கையகப்பட சொல்லப்பட்டது, இது தொடர்பாக போலீசார் இந்த விசாரணைகளை எடுக்கிறார்கள் இல்லை என்பதனால் ஹியூமன் ரைட்ஸிலே முறைப்பாடு. எந்த ஒரு நாட்டில் ஒருவர் போய் ஹியூமன் ரைட்ஸிலே முறையிடுவார், போலீசார் தன்னுடைய முறைப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் நினைக்கிறேன் வடக்கு மக்கள் ஒரு காலத்திலே தெளிவாக சொல்லுகிறேன், என்னுடைய தேசிய தலைவன் ஆண்ட காலத்தில் வடக்கிலே எங்களுடைய படகுகள் துடுப்புகளால் வலிக்கப்பட்ட படகுகள் ஒரு பயமும் இல்லாமல் கடலுக்கு போய் வந்தது. நேவியங்களை வெட்டியது கொண்டது, குமுதினி படுகொலை உட்பட்ட 1000 மக்கள் கொலை செய்யப்பட்டாலும் எங்களுடைய அண்ணன் தம்பிகளின் பாதுகாப்பில் என் உயிர் சொந்தங்கள் எங்களுடைய கடல்களில் துணிந்து போனார்கள். ஆனால் இப்போது அந்த நிலைமை படுமோசமாக மாறி போயிருக்கிறது. என்னுடைய அமைச்சர் சொல்லியிருக்கிறார், தாங்கள் தான் அது தொடர்பாக விசாரணைகளை செய்வதற்கு பணித்திருக்கிறேன் என்று. இன்னொரு விடயம், இதிலே எங்களுடைய அமைச்சர் சொல்லியிருக்கிறார், தான் ஒருபோதுமே பிரபாகரனுக்கு ஒரு ஸ்டாச்சு ஒன்றை கட்டுவதாக தான் ஒருபோதுமே சொல்லவில்லை என்று. ஆனால் அவருடைய என்பிபி அரசாங்கத்தினுடைய ஜேவிபி அரசாங்கத்தினுடைய பாடல் சொல்லுகிறது, பிரபாகரனுடைய தாய்க்கு வெண்கல சிலையை கட்டுகிறோம், பிரபாகரனுக்கு வெண்கல சிலையை கட்டுகிறோம், பிரபாகரனுடைய தாய்க்கு பெண்ணம் பெரிய ஒரு கடல் துறைமுகத்தை கட்டுகிறோம் என்று. மக்கள் ஏமாறுவதற்கு முட்டாள்கள் அல்ல, அரசியல்வாதிகள் முட்டாள்களாக இருக்கலாம், ஆனால் ஏமாறுவதற்கு தமிழன் முட்டாள் அல்ல. நன்றி, வணக்கம். ස්තුතිපතුමන්ට ගරු රාමලිංගම චන්ද්‍රසේකරන් ගරු මන්ත්‍රීතුමා විනාඩි 3ක් කාලයක්. நன்றி, வணக்கம். விசேடமாக இன்றைக்கு நிஷாம் காரியப்பர் அவர்கள் கொண்டு வரப்பட்ட இந்த சபை யோசனை என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். அப்போ இந்த விடயம் தொடர்பாக நிஷாம் காரியப்பர் அவர்களே, உங்களுக்கும் தெரியும் என்று நினைக்கின்றேன், நாங்கள் கடந்த வாரம் எடுத்துக்கொண்டால் கூட இந்த பிரச்சனை தொடர்பாக இங்கு இருக்கின்ற நேவி, அதே போன்று இராணுவம், போலீஸ் பாதுகாப்பு படைகள் உள்ளிட்ட அனைவரோடையும் இது சம்பந்தமாக ஒரு நீண்ட உரையாடலை செய்தோம் இந்த பாராளுமன்றத்தில் வைத்து. அது மாத்திரமல்ல, இது தொடர்பாக உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன், நான் தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பும் கூட மட்டக்களப்புக்கு சென்று மட்டக்களப்பில் வாழ்கின்ற மக்களை நான் சந்தித்தேன். சந்திக்கின்ற பொழுது வாழைச்சேனையில் இருக்கின்ற மக்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒலுவில் இருக்கின்ற மீனவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, பலரும் இடமிருந்து வருகின்ற குற்றச்சாட்டான விடயம் தான் வேறு எதுமல்ல, இங்கு பெரியதொரு கொள்ளையர் கூட்டம் இருக்கின்றது. அந்த கொள்ளையர் கூட்டம் கடந்த காலங்களில் பல்வேறு வித்தைகளை காட்டியவர்கள் கிழக்கு மாகாணத்தில், விசேடமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில். அந்த கொள்ளையர் கும்பல்கள் வந்து இன்றைக்கு விசேடமாக இந்த ஆழ்கடிமை பிடியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்க்கையை வேட்டு வைக்கின்ற வேலையை செய்து வருகின்றார்கள். செய்து வருவது மாத்திரமல்ல, மீனவர்கள் அவர்களை எங்களை சந்தித்து கூறுகின்ற போது கூறுகின்றார்கள், அதாவது தாங்களுக்கு சொந்தமாக இருக்கின்ற மீன்களை களவாடிவிட்டு அவர்கள் எந்த விதமான அச்சமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் பின்புறத்தையும் காட்டிவிட்டு செல்கின்றார்கள். இது மிகவும் ஒரு மோசமான செயல். நான் ஒரு விடயத்தை இந்த இடத்தில் நிஷாம் காரியப்பர் அவர்களுக்கு எடுத்துக்கொண்டால் சரி, இந்த சபையிடம் நான் சொல்லுகின்றோம், அதாவது இப்போது இதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பமாக இருக்கின்றது. அதாவது கடந்த காலத்தில் எங்களுக்கு இருந்த பிரச்சனை தான், இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பது யார், இதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு யாரை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வது. இன்று நாங்கள் விசேடமாக எங்களுடைய பாதுகாப்பு படை, நேவி உள்ளிட்ட போலீஸ் உள்ளிட்ட அதுக்கு தேவையாக இருந்தால் எஸ்டிஎஃப்பை பயன்படுத்தி இவ்வாறான கொள்ளையர் கூட்டங்களுடைய நடவடிக்கை முற்றாக தடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளுக்கான இப்பொழுது திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றது. அந்த நடவடிக்கைகள் வெகு கூடிய சீக்கிரமாக கௌரவ அவர்களே வெகு கூடிய சீக்கிரமாக இடம்பெறும் என்பதையும் கூறிக்கொண்டு, அதே போன்று இப்பொழுது எனக்கு முன்பு பேசிய இன்னும் ஒரு, அதாவது கடந்த காலங்களில் இந்த நாட்டில் வசூல் மன்னனாக இருக்கின்ற ஒரு மன்னன் என்கின்ற நபர் மக்களுடைய பணத்தை களவாடிவிட்டு தேர்தலில் மோசடி செய்துவிட்டு இருக்கின்ற ஒரு மன்னன் எங்களை பற்றி பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும். அதாவது அவ்வாறான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்ற நபர்
அதாவது அந்த நபருக்கு நாங்கள் சொல்லுகின்ற ஒரே விடயம் தான் வேறு எதுமல்ல, அதாவது இனிமேலும் பைத்தியம் விளையாட வேண்டாம். நீங்கள் பைத்தியம் என்பது எல்லோருக்குமே தெரியும். பெண்களை கண்டால் பைத்தியம் பிடித்து அலைகின்ற, தமிழர்களுக்கு எதிராக பைத்தியம் காட்டுகின்ற, அது மாத்திரமல்ல தமிழர்களுக்கு எதிராக பைத்தியம் காட்டுகின்ற, பெண்களை கேவலப்படுத்துகின்ற, மலையக மக்களை கேவலப்படுத்துகின்ற ஒரு நரித்தனமான நபர் என்றால் வேறு யாருமல்ல நீ என்பதும் இந்த சபைக்கு மாத்திரமல்ல எல்லோருக்கும் தெரியும். அதனால் தான் கௌரவ சபை தலைவர்களை நான் குறிப்பிட்டேன். நாய் வந்து தனது உண்ட உணவை மீண்டும் அது உண்டுமாக இருந்தால், தான் வாந்தி எடுத்து அது மீண்டும் அதை உண்டுமாக இருந்தால் அது அதற்கு தீர்க்க முடியாத நோய் இருக்கின்றது. அதனால் இவ்வாறான நபர்களுக்கு இவன் பைத்தியம் என்று எல்லோருக்கும் தெரியும், தனக்கும் தெரியும். ஆனால் தான் பைத்தியக்காரன் இல்லை என்று கூறுவதன் மூலமாக இவனுக்கு மருந்து கிடையாது. அதனால் உனது நோய்க்கு மருந்து கிடையாது தம்பி அவர்களே. அதனால் வேண்டி உனது மன்னனுடைய விளையாட்டை காட்டிக் கொண்டிருங்கள். எதிர்காலத்தில் யாழ்ப்பாணத்து மக்களை உங்களை அடித்து விரட்டப் போகின்றார். உன்னை யாழ்ப்பாணத்து மக்களை அடித்து விரட்டுகின்ற, யாழ்ப்பாணத்து பெண்களை கேவலப்படுத்திய உன்னை அடித்து விரட்டுகின்ற காலம் வெகு தொலைவில் என்பதை நினைத்துக்கொள். நீ நினைப்பது போல் நீ போடுகின்ற தாளத்துக்கு ஏற்ப ஆடுகின்ற நாய்கள் கிடையாது யாழ்ப்பாணத்து மக்கள். அதாவது நகையை விட கேவலமான வழிகளில் அங்கிருக்கின்ற மத தலைவர்களை கேவலப்படுத்திய நபர் நீ. அந்த நபருக்கு எதிர்வரும் காலங்களில் எல்லோருமே சேர்ந்து செருப்படி கொடுப்பதற்கு தயாராகி வருகிறார்கள் என்பதை இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். මාත්මීතුමා ඔබතුමාට අවස්ථාව. රාසමානික්කම කරු මන්ත්‍රීතුමා කාලය පිළිබඳ ප්‍රශ්නයක් තියෙනවා ඔබතුමාගේ අවස්ථාව ලබා. எமது சக பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு அவர்கள் இது தொடர்பாக 3ஆம் தேதி அமைச்சருடன் நானும் இருந்த சமயம் விரிவாக கதைத்திருந்தார். ஏனென்றால் கடற்தொழிலில் ஈடுபடுகின்ற மக்கள் 15 நாள் 20 நாளுக்கு மேற்பட்டது ஆழ்கடலில் சென்று மீன்பிடித்து கொண்டிருந்த மீனை சேகரித்து வைத்திருக்கும் போது அதிவேக படகில் சென்று அங்கே வாளுகளுடன் கத்திகளுடன் விரட்டி அவர்களுடைய வலைகளையும் திருடிக்கொண்டு அவர்களது மீன்களையும் திருடும் நடவடிக்கை ஒன்று கொள்ளைக்கூட்டம் நடவடிக்கை ஒன்று நடைபெறுவதாகவும் கூறியிருந்தார். அதை வெகு சீக்கிரமாக நிறுத்துவதற்காக அமைச்சருடன் நீண்ட நேரம் ஒரு லஞ்ச் டைம் அளவில் நீண்ட நேரம் கலந்துரையாடியிருந்தோம். அதனூடாகத்தான் இவ்வாறான பிரச்சனை ஒன்று திருகோணமலை, மட்டக்களப்பு போன்ற பிரதேசங்களில் இருக்கிறதை நான் வடபகுதியைச் சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வழியில் தெரிந்து கொண்டேன். எதிர்வரும் காலத்தில் அதற்கான நடவடிக்கையை எடுப்பதற்காகவும் அமைச்சர் துரிதமாக அந்த இடத்தில் இருந்தவரே நடவடிக்கை எடுத்திருந்ததை நான் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. உண்மையாகவே மீனவர்கள் தங்களது உயிர்களையும் துச்சமாக மதித்து நீண்ட நாட்களாகவும் கிழமைகளாகவும் ஆழ்கடலிலிருந்து மீனை சேகரித்து வைத்திருக்கும் போது அதிவேக படகுகளில் கொள்ளையர்கள் வந்து இந்த கொள்ளை நடவடிக்கையை ஈடுபடுகின்றனர். ஏனென்றால் இவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. எதிர்வரும் காலத்தில் அந்த கொள்ளையர்களை அம்பலப்படுத்த வேண்டிய தேவையும் இருக்கிறது அரசாங்கத்துக்கு. ஏனென்றால் இவ்வாறானவர்களை நாங்கள் விடுவோமானால் அது ஒரு பாரிய பிரச்சனையாக உருவெடுக்கும் என்பதை திடமாக இந்த சபையில் கூறுகிறேன். ஏனென்றால் இந்த பிரச்சனை என்பது சங்கரை கொண்டு வரும் போதே சொல்லியிருந்தார், 12 ஆண்டுகளாக இவ்வாறான பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. உண்மையாகவே மட்டக்களப்பை பொறுத்தவரைக்கும் ஒரு சர்வாதிகார ஆட்சி முன்னைய காலங்களில் நடைபெற்றது. இன்று அவர் சிறையில் இருக்கின்றார். இன்று மக்கள் ஒரு புத்துணர்ச்சியுடன் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் மட்டக்களப்பு பிரதேச மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எதிர்வரும் காலத்தில் இந்த கொள்ளை கூட்டங்களை அம்பலப்படுத்துவதற்கான நடவடிக்கையும் அவர்களுக்கான சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காகவும் கடற்படையினரின் உதவியையும் STFின் உதவியையும் போலீசாரின் உதவியை நாடிக்கொண்டு எமது கடற்தொழில் நீரியவள திணைக்களங்களை எடுத்துக்கொண்டு இவ்வாறான நடவடிக்கையை எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். இவ்வாறான விவாதங்களை கொண்டு வரும்போது குழப்ப விதமான ஜாழ்ப்பாணத்தில் இருந்து குழப்ப விதமான அரசியல்வாதி இந்த இடத்தில் இருக்கின்றார். இந்த நல்ல கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்காமல் தேவையில்லாத விஷயத்தை கொண்டு வந்து இந்த சபையில் பிரேரிக்கும் போது சபைகளை பிழையாக வழிநடத்துவதற்காக அவர் உண்மையாகவே அவர் கூறுகிறார், ஒரு கிழமை நான் பாராளுமன்றத்தில் நிற்பேன், மீதி நாள் எனக்கு வேலை இல்லை, வீட்டு துவைக்கிறது அப்படியான நடவடிக்கை தான் எடுத்துகிறேன். ஒரு யூடியூப்ல வீடியோ
போட்டால் $30 தனக்கு வரும். ஆனால் இந்த கட்சிக்கு எமது அரசாங்க பணத்தில் அவருக்கு கட்சி காரியாலயம் திறப்பதற்கு கூட சகல பார்லமென்றுக்கும் 1 லட்சம் வழங்கப்படுகிறது. அந்த கட்சி காரியாலயத்தை ஓபன் பண்ண முடியாத நிலையில் இருக்கும் சக பார்லமென்ட் உறுப்பினர் தேவையில்லாத பிழையான வழிநடத்தல்களில் இப்போது கருத்துக்களை பார்க்கும்போது பிழையான வழி திசையில் இழுத்துச் செல்லும் கருத்துக்களை இட்டுச் செல்வதில் இந்த வன்மையாக அவரை கண்டிக்கின்றோம் என்று இந்த தாழ்மையான சபையில் நேற்று நடந்த பாராளுமன்ற அமர்வில் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கும் தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஆகியோருக்கும் இடையில் கடும் தர்க்கம் ஏற்பட்டது. யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இடம்பெற்ற விடயங்கள் தொடர்பாக வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா சுட்டிக்காட்டி உரையாற்றிய நிலை ராமலிங்கம் சந்திரசேகரிடம் கடும் தர்க்கத்தில் ஈடுபட்டார். இதனால் பாராளுமன்றத்தில் சிறிது அமைதியின்மை ஏற்பட்டது.